இந்த படத்தோட ஹீரோயின், ஹீரோவ பார்த்து ஒரு ரிமோட்ல ஆஃப் பண்றாங்க. கலர்ல மாறிடுறாரு. ஃபியூச்சர்ல இருந்து ஒரு டிவைஸ் வந்து உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்கள பிடிக்கலன்னா, அவங்கள பிளர் பண்ணிக்கலாம். வாய்ஸும் கூட சுத்தமா கேட்காது. நம்ம ஹீரோ வந்து இந்த மாரி ஹீரோயின லவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி கேட்பாரு. வேணான்னு சொல்லிருவாங்க. நம்ம ஹீரோயின் அப்ப கன்சீவா வேற இருப்பாங்க. அதனால ஏகப்பட்ட ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துட்டு அவங்க ஒரு மாரி ப்ரெஷரா மாறி நம்ம ஹீரோவ அவங்க பிளாக் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ சொல்றாரு. நம்ம ஹீரோயின் கேட்காம அவர விட்டுட்டு அவங்க வந்து தனியா வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் அது சரி ஓகே நம்ம லைஃப்ப நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின பார்க்குறாரு. பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பேசும்போது, நம்ம ஹீரோயின் வந்து பயந்துடுறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துர்றாங்க. போலீஸ் வந்து நம்ம ஹீரோவ புடிச்சுன்னு போயிட்டு, ஒரு 10 மீட்டர் தள்ளி தான் இருக்கணும் நீங்க ஹீரோயின் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பொறக்குது. அந்த குழந்தையும் செம்மையா வளர்ந்துடுது. பட் நம்ம ஹீரோவால ஹீரோயின் அந்த குழந்தை 2மே பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுறாங்க. அவங்க செத்து போனோனே அந்த பிளாக்கும் அன்லாக் ஆயிடுது. உடனே குடுகுடுன்னு நம்ம ஹீரோ வந்து அவரோட பொண்ண போய் பார்க்க போறாரு. வெளிய அவரோட பொண்ணு நீங்க நினைக்கிறீங்களா?